ஹலோ ட்ரேடர்ஸ். இந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சில முக்கியமான டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. அதை பற்றி வந்து முதல்ல பார்ப்போம். என்னென்னா, நம்ம நேற்று நியூஸ் வீடியோவில் சொல்லியிருந்தோம், ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ப்ரொபோசலை கொடுத்துருக்காங்க பாகிஸ்தான் மூலயமா. அந்த ப்ரொபோசலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு முதல்ல ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை திறப்போம், மிச்சத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் பேசிக்கலாம், இந்த நியூக்ளியர் கேப்பபிலிட்டிஸை பற்றியெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லியிருந்தான்னு சொல்லிட்டு நம்ம நேற்று நம்மளோட அனாலிசிஸ்லேயே சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி இந்த விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஒத்துக்க மாட்டாங்க. ஒன்ஸ் இந்த நேவல் பிளாக்கெட் எடுத்துட்டா அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு எந்த விதமான ஹெட்ஜும் இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்தோம். ஸோ நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டைமிங்க்கு அமெரிக்காவில் ஒயிட் ஹவுஸில் மீட்டிங் நடந்திருக்கு. அண்ட் அந்த மீட்டிங்கோட முடிவில் எந்த விதமான முடிவும் எட்டப்படலை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒயிட் ஹவுஸ் அஃபீஷியல்ஸ் வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரம்ப் இஸ் அன்ஹாப்பி வித் ஈரான்ஸ் நியூ ப்ரொபோசல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஈரானோட ப்ரொபோசல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு அந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம எதிர்பார்த்தது தான். இப்படி இருக்கிறபோது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் தரப்புலேருந்து ஈரானோட டெப்யூட்டி டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் எங்களோட மிலிட்ரி கேப்பபிலிட்டிஸை சைனாவோட பகிர்ந்துக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிக்கலாம், ஈரான் வந்து சைனாக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்களான்ற மாதிரி யோசிக்கலாம். மிலிட்ரி கேப்பபிலிட்டிஸ்னா வெறும் ஆயுதங்கள் மட்டும் கிடையாது, ஸ்ட்ராட்டஜிஸாக இருக்கலாம், அவங்களோட சாஹித் ட்ரோன்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு நகர்வாக வந்து பார்க்கப்படுது. சைனாவே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டு கூப்பிட்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. அண்ட் இதெல்லாம் இப்படி இருக்கும்போது இஸ்ரேல் வந்து கண்டினியூஸாக லெபனான் மேலே அட்டாக்ஸை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா சீஸ்ஃபயரை மதிக்கிற மாதிரியெல்லாம் தெரியல. நான் அப்போவே சொல்லியிருந்தேன், இஸ்புல்லா தான் வந்து பார்த்தீங்கன்னா லெபனானில் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இஸ்புல்லாவோட பேச்சுவார்த்தை நடத்தினா தான் இந்த பிரச்சனை முடியும். அதை விட்டு போட்டு லெபனானோட அரசாங்கத்தோட சீஸ்ஃபயர் சொல்லும்போது எந்த விதமான அர்த்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம். ஸோ அது நடந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் இப்படி போகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த பிரச்சனை வந்து இப்போதைக்கு முடிய போகிறதில்லன்னு சொல்லிட்டு இன்றைக்கெல்லாம் வந்து க்ரூட் ஆயில் வந்து $106 பக்கத்தில் போயிடுச்சு காலையில். அண்ட் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் $104 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த மாதிரி சூழ்நிலையில் இன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் இந்த ஒபெக் மாதிரியான கூட்டமைப்புலேருந்து வெளியே வரோம், ஏன்னா எங்களுக்கான தேவைகள் அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் இனிமேல் சுதந்திரமாக க்ரூட் ஆயில் உற்பத்தியை பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் நல்லது, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நல்லது. காரணம் என்னென்னா, இந்த ஒபெக் ப்ளஸ் நாடுகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக க்ரூட் ஆயிலோட ப்ரொடக்ஷன் வந்து கட்டுப்படுத்துவாங்க. அப்படி கட்டுப்படுத்தும் போது என்ன ஆகும்னா, ஆர்டிஃபிஷியலாக வந்து ப்ரைஸ் வந்து ஒரே விலையில் மெயின்டைன் பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோமே, ஒரு 10 பேர் வந்து பேனாவை உற்பத்தி பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். இந்த பேனாவே வந்து 10 பேர் உற்பத்தி பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். இந்த பேனாவோட விலை வந்து ₹10. எல்லாரும் வந்து உற்பத்தி பண்ணும்போது ₹10 எல்லாரும் கிடைக்கும். இப்போ இந்த 10 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேசி வச்சுட்டு நம்ம 1000 பேனாவை உற்பத்தி பண்ணாங்கன்னா ஒரு 800 பேனாவை மட்டும் உற்பத்தி பண்ணுவோம். ஸோ 800 பேனாவை உற்பத்தி பண்ணும்போது ஆர்டிஃபிஷியலாக டிமாண்ட் வரும். அப்போது இந்த ₹10 பேனாவை ₹20 நம்ம விற்போம். எவனால ₹20 கொடுக்க முடியுதோ அவன் தான் வந்து பேனாவை வாங்குவான், நமக்கு வந்து கூடுதல் லாபம் வரும்னு சொல்லிட்டு ஆர்டிஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த க்ரூட் ஆயில் விலையை வந்து இவ்வளோ நேரத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கூட்டமைப்புலேருந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலோட விலை ஒன்ஸ் இந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குறையறதுக்கு ஒரு இம்பாக்ட் உருவாக்கும். ஸோ இன்றைக்கி ஏஷியன் மார்க்கெட்ஸில் நிக்கை இண்டெக்ஸ் வந்து நெகட்டிவாக முடிஞ்சிருந்தாலும் கொரியன் காஸ்பே இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்கு. 0.3% அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. காலையிலே பார்த்துருந்த ஒரு 0.5% அளவுக்கு கொரியன் இண்டெக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட ப்ரீ மார்க்கெட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ அது வந்து அப்படி நடந்திருக்கு. அண்ட் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மார்க்கெட் எல்லாமே வந்து அப்சல்யூட் ஃப்ளாட்டில் வந்து ட்ரேட் ஆகி முடிஞ்சது. ஆனால் இப்போ நம்ம இந்த பேசிகிட்டு இருக்கும்போது 7:45 வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் இருக்குது. டவ் ஜோன்ஸ் வந்து 50 பாயிண்ட்டும், நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 270 பாயிண்ட் விழுந்திருக்கு. நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட ஐடி இண்டெக்ஸ். அவனுங்க எதுக்கு இந்த அளவுக்கு தர்மடி வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓப்பன் ஏஐ இருக்கு இல்லையா, சாட் ஜிபிடி இருக்கு இல்லையா, அவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூவை ஜென்ரேட் பண்ணலை. இதனால் அவனுங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க இல்லையா, மைக்ரோசாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் சர்வீஸ் பண்ணுறாங்க, ஒராக்கிள் வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவனுங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்க மூலியமாக வரும்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த லாபம் வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஐடி ஸ்டாக்ஸை அங்கே போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க இப்போதைக்கு. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி எம்ப்ளாயிஸை ஃபர்தராக இவங்க வேலையிலேருந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு 15 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்துருந்தோம், ஒராக்கல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒராக்கல் இல்லை, இன்டர்நேஷனல் இருக்கக்கூடிய ஒராக்கல் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக 30,000 எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேலையிலேருந்து எடுத்தாங்க. மேற்கொண்டு இவங்களோட லாபம் குறையும் போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இவங்களோட எம்ப்ளாயிஸ் வந்து லே ஆஃப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் ஐடி எம்ப்ளாயிஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் நம்மளோட இந்தியாவும் நியூசிலாண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஒன்று சைன் பண்ண போகிறாங்க. நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் புண்ணியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளோடையும் இந்த எக்ஸைஸ் டியூட்டியே இல்லாமல், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டேக்ஸ் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பொருள்களை ஏற்றுமதி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ இது நடந்துச்சுன்னா இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய பேசஞ்சர் வெஹிக்கல்ஸாக இருக்கட்டும், கார் மாதிரியான பொருட்களாக இருக்கட்டும், ஆட்டோ காம்பனன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் 0 டேரிஃபில். ப்ளஸ் மதர்சன் சுமி மாதிரி ஆட்டோ காம்பனன்ஸ் இருக்கக்கூடிய கம்பெனிக்கு வந்து பாசிட்டிவான விஷயம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்முக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும், ப்ராஃபிட்டபுளான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும்.
அண்ட் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் 7 மணிக்கு வந்து அவரோட சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. இதில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஈரான் has just informed us that they are in a state of collapse. They want us to open the Strait of Hormuz as soon as possible as they try to figure out their leadership situation, which I believe they will be able to do. Thank you for your attention to this matter. மேபி இன்றைக்கி நைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை திறக்கிறோன்னு கூட அவங்க அப்டேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது நடந்தால் நல்ல விஷயம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆனால் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை மூடி வைக்கிறதுனால க்ரூட் ஆயில் மட்டும் இல்லை, மற்ற பொருட்கள் பிளாஸ்டிக் மாதிரியான பொருட்களாக இருக்கட்டும், மற்ற கெமிக்கல் பொருட்களாக இருக்கட்டும், முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர்ஸ் மேலே இது மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை போடும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்னினோ எஃபெக்ட்னால வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெயில் வந்து அடிச்சிட்டு இருக்கு. இத்தனைக்கும் எங்களோட மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடிகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காய ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு வந்து வெயில் அடிச்சிட்டு இருக்கு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை விவசாய பொருட்களோட உற்பத்தி வந்து கம்மியாக இருக்கும். ஏன் தக்காளி விலை வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நான் ஒரு கிலோ வந்து 40 ரூபா கொடுத்து வாங்கினேன். 10 ரூபா 15 ரூபா இருக்கும் தக்காளியோட விலை. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் 40 ரூபா கொடுத்து வாங்கினேன். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா விவசாய உற்பத்தி வந்து இந்த பருவமழை தாக்கத்தினால வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்படைஞ்சிட்டு இருக்கு. அதோட சேர்ந்து இந்த ஃபெர்டிலைசர்ஸ் விலையை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட இந்தியாவில் ஃபுட் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் 5 வருஷமாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விலை ஏறலை. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஃப்ளேஷன் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. இவனுங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் தட்டுப்பாடு, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் மூடுன்ற பேரில் ஏதாவது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உரத்தட்டுப்பாடு வர ஆரம்பிச்சிடும். இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா 2018 ஒரு பேக் யூரியா வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து 266 ரூபா கொடுத்துட்டு இருந்தது. ஒரு பேக்னா 45 கிலோ யூரியா வரும். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் அந்த யூரியா வெளியில் போய் மார்க்கெட்டில் வாங்கினோன்னா 4000 ரூபா கொடுக்கணும். 4000 ரூபாய் யூரியாவை வந்து பார்த்தீங்கன்னா 266 ரூபாய்க்கு நம்மளோட கவர்மெண்ட் கொடுத்துட்ருக்கு. ஸோ இதே மாதிரி இவங்க கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சுன்னா இந்த சப்சிடி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 20% அதிகமாக செலவாகும்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் டேக்ஸஸாக நம்ம தலையில் தான் வந்து விளையும். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அண்டு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி கட்ட தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் நடக்க போகுது. எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, சில எதிர்க்கட்சிகளெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக நாளைக்கு சாயங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை ஏற்றிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு அப்படி தோணலை, உள்ளபடியே சொல்கிறேன். ஏன்னா பெட்ரோல் விலை மட்டும் ஏற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி சில ரிஃபைனரிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அது நல்ல விஷயம். அவங்களோட ஷேர் ப்ரைஸ் 5% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தில் பெட்ரோல் டீசல் விலை ஏற்றிட்டாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ட்ராவல் அலவன்ஸ் கொடுக்குறாங்க. பெட்ரோல் விலை வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபா பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என் கம்பெனி எனக்கு ட்ராவல் அலவன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 50% இன்க்ரீஸ் பண்ணணும். 100 ரூபாயிலேருந்து 150 ரூபா பெட்ரோல் விலை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 100 ரூபாயிலேருந்து 150 ரூபா 50%. அப்போ என்னோட ட்ராவல் அலவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50% இன்க்ரீஸ் பண்ணும். இதே மாதிரி எல்லா பொருட்களோட விலையும் வந்து பார்த்தீங்கன்னா 50% ஏறிச்சுன்னா அதுதான் இன்ஃப்ளேஷன். ஸோ அதனால் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றாது என்னோட கணக்குப்படி. ஆனால் ஒரு வேளை அது ஏற்றிடுச்சுன்னா கண்டிப்பாக ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸோட விலை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஏறும். அதாவது ஷேர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே அந்தளவுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நாளைக்கு காலையிலேயே வந்து ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸோட ஷேர்ஸை வாங்குங்க, தப்பு கிடையாது. அதாவது ஒரு நெகட்டிவான விஷயம் வந்தால் கூட அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி லாபம் சம்பாதிக்கலாம். ஆனால் அது நடக்காதுன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். பார்க்கலாம் என்னோட அனாலிசிஸ் ஜெயிக்கதா இல்லை என்னோட நம்பிக்கை ஜெயிக்கதான்னு சொல்லிட்டு. அண்ட் இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ்க்கு வந்தோம்னா நம்மளோட நிஃப்டி வந்து காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு. அண்டு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 120 பாயிண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆச்சு. கிட்டத்தட்ட 24,150 மேலே ட்ரேட் ஆச்சு. அந்த நேரத்தில் நம்மளோட வாட்ஸ்அப்பில் கூட நம்ம போட்டிருந்தோம், க்ரூட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா $100 இருக்குது. ஆனால் நம்மளோட மார்க்கெட் ஏறிட்டே இருக்குது, மத்தியானத்துக்கு மேலே ஒரு ஃபால் வரலான்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானத்துக்கு மேலே ஒரு ஃபால் வந்துச்சு. ஆனால் க்ரூட் ஆயில்னால வந்து இந்த ஃபால் வரல. முக்கியமாக இந்த ஃபால் வந்ததுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டார் தான். என்ன மேட்ருன்னா, நம்மளோட ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங்கில் இத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா என்பிஏக்கு வந்து ப்ரொவிஷன் பண்ணுவாங்க இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில சேஞ்சஸை கொண்டு வந்திருக்காங்க. என்ன சேஞ்சஸ்ன்னா, இது நாள் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோன் பேட் லோன்னு ஆனதுக்கப்புறம் தான் அதுக்கான ப்ரொவிஷன்ஸை பண்ணுவாங்க. கன்ஃபார்மாக இது வந்து பார்த்தீங்கன்னா வீணாக போக போட லோன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ப்ரொவிஷன் பண்ணுவாங்க. ஆனால் இதுக்கு மேலே வந்து பேங்க்ஸ் வந்து ஒரு 12 மாதத்துக்கு முன்னாடியே அந்த லோன் வந்து சரிப்பட்டு வருமா வராதா, கடன் வாங்கினவன் கட்டுவானா மாட்டான்னு சொல்லிட்டு அசஸ் பண்ணி அதுக்கான ப்ரொவிஷன்ஸை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணும், பேங்கிங் செக்டர் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஆனால் ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸை பண்ண அவங்களோட ஆக்சுவல் ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடும். அதாவது பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோஷனல் லாஸ் வந்து புக் பண்ணுறதோட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ப்ரொவிஷன்ஸை எடுத்து வச்சுட்டு பாக்கி இருக்கிறத தான் லாபமாக காட்டணும். ஆனால் இவங்க வந்து இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தும் போது என்பிஎஸை வந்து அதிகமாக காட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா அசட் குவாலிட்டியோட உண்மையான தன்மை என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா புலி வருதுன்னு பயப்படுற மாதிரி ஆகிடும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டாரோட ஷேர்ஸ் இன்னைக்கு விழுந்தது. அதனோட தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டார் விழுந்தது, ஐடி செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா 0.5% அளவுக்கு இருந்தது. அந்த ஓப்பனையோட ரெவன்யூ வந்து கம்மியாச்சுன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மார்க்கெட் விழுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட் வந்து விழ ஆரம்பிச்சது. சுற்றி வந்து மாற்றி தானே கான்ட்ராக்ட் கொடுக்குறானுங்க, அதுதான் விஷயம்.
ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக மார்க்கெட்டிங் நெகட்டிவாக இருந்தது. ஆனால் மிட் கேப் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருந்தது. அண்ட் மேபி உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிஃப்டி விழுந்த அளவுக்கு விழாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 7:45 இன்னும் FIDA டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணலை. நானே வந்து வீடியோ லேட்டாக தான் ரெக்கார்ட் பண்ணுறேன், என்னை விட லேட்டாக இருக்கானுங்க. மேபி இன்றைக்கி எக்ஸ்பைரின்றதுனால அவங்க வந்து டேட்டாவை ரிலீஸ் பண்ணல போல இருக்குது. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா FISோட இண்டெக்ஸ் ஷார்ட் பொசிஷன் வந்து 81% அளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலாக வந்து அவங்க வந்து பியரிஷாக இருக்காங்கன்றதா காமிக்குது. அண்ட் இந்த பிரச்சனை வந்து இப்படியே போயிட்டு இருக்கிற காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸஸ் மேலே ஒரு ப்ரெஷர் வந்து இருக்கதா செய்யுது. கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரே நாளில் 3% அளவுக்கு கோல்டு ப்ரைஸஸ் விழுந்திருக்கு. கோல்டு ப்ரைஸஸ் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் $4,575 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் 24 கேரட் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 15,215 22 கேரட் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 13,950 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் 3% அளவுக்கு கோல்டு விழுந்தாலும் கூட நம்மளோட மார்க்கெட்டில் 1% அளவுக்கு தான் விழுந்திருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட USD/INR அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சரிஞ்சிட்டு வருது. கிட்டத்தட்ட இப்போ ஒரு வாரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ₹1 மேலே வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரிஷியேட் ஆயிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா $94.52 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸஸில் பெரிய வீழ்ச்சி வரல. அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா 2,43,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து 2.25 லட்சத்துக்கு வந்திருக்கணும். ஆனால் நம்மளோட இந்தியன் ரூபி டிப்ரிஷியேட் ஆகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரெசிஸ்டன்ட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் ஜப்பான் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணாங்க. அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாற்றலை. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லாக பேங்க் ஆஃப் இங்கிலாண்டாக இருக்கட்டும், யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்காக இருக்கட்டும், அதே மாதிரி US ஃபெடரல் ரிசர்வ் இருக்கட்டும், இவங்க யாருமே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாற்றாமல் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னன்னா இந்த ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு. மேற்கொண்டு இது என்ன ஆகும்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்குது. உடனே முடிஞ்சிருமான்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதன் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றவோ இறக்கவோ யாரும் போகிறதில்ல. ஸோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். அண்ட் அடுத்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் வந்தோம்னா இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏவியேஷன் கம்பெனிஸோட ஒரு கூட்டமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது. இது இப்படியே போச்சுன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து மூட வேண்டியது இருக்குது இந்த செக்டாரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவான விஷயம். காரணம் என்னன்னா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பிளாக்கேட் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏரோப்ளேனுக்கு போடக்கூடிய ஃபியூலோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு ₹70 அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதனால் இவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி பெரிய அளவில் இம்பாக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நெகட்டிவான விஷயம். ஆனால் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கிட்டேருந்து வந்த ஒரு அறிவிப்பில் ஒரு ரிப்போர்ட் என்னன்னா ஒரு 5,000 கோடி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏவியேஷன் செக்டாருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலான்ற மாதிரி வந்து ஒரு ரிப்போர்ட் போயிட்டு இருக்கு. ஸோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 2-3 நாளில் வந்து அப்டேட் வந்துடும். அண்ட் இன்னைக்கு நைட்டு கூட இவங்க ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் திறக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு ட்ரம்ப். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் க்ரூட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா $106 $105 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரால் இந்தியா அவங்களோட Q4 நம்பரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டிவிடெண்ட் எல்லாம் எதுவும் அனௌன்ஸ் பண்ணலை. அண்ட் இந்த Q4 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா ஓஹோன்ற அளவுக்கெல்லாம் இல்லை. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேசிஸில் ஒரு 9 கோடி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா $242 கோடி பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக குறைஞ்சிருக்கு. 0.3% அளவுக்கு குறைஞ்சிருக்கு. காரணம் என்னன்னா ஒன்று க்ரூட் ஆயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஜின் ஆயில் பண்ணுறதுக்கு மூலப்பொருள் ரா மெட்டீரியல். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த க்ரூட் ஆயிலை வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரூபியை கொடுத்து டாலராக மாற்றி வாங்கணும். இந்தியன் ரூபியும் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரிஷியேட் ஆயிருக்கு. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி அடி வாங்கும். இந்த குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக விழுந்திருக்கு. அடுத்த குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இதே பிரச்சனை கண்டினியூ ஆச்சுன்னா பயங்கரமாக எங்களோட ப்ராஃபிட் வந்து அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன ஏதுன்னு பார்ப்போம். அண்ட் அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா டாமினோஸ் பீஸா இருக்கு இல்லையா, அவங்களோட சேல்ஸ் வந்து விழுந்திருக்கு. இதனால் அவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து 10% விழுந்திருக்கு. அண்ட் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டாமினோஸ் பீஸாவோட ஃப்ரான்ச்சைசி வந்து யார் எடுத்திருக்காங்கன்னா ஜூபிலியன்ட் ஃபுட் ஒர்க்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இம்பாக்ட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது. இன்றைக்கி அவங்களோட ஷேர் ப்ரைஸ் தான் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகலை. ஆனால் இந்த கேஸ் தட்டுப்பாடு, கேஸ் விலை ஏற்றம் இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்களோட அடுத்த குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பாக்ட் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தில் எல்லார்கிட்டையும் பணம் இல்லாமல் போகும்போது இந்த மாதிரி மற்ற செலவுகளை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் குறைச்சிப்பாங்க. ஸோ அதன் காரணமாக கூட வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் விழுந்திருக்கலாம். என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா இந்த QSR செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்ணாதான் போகுது. ஜொமேட்டோ ஸ்விக்கியில் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்ணாதான் போகுது. ஏன்னா வேலை இருக்குது, நிறைய சம்பளம் இருக்குன்னா ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி வேலை இல்லை, சம்பளம் இல்லைன்போது அந்த சாப்பிட்றதே கம்மி பண்ணும்போது இவங்களோட ஆர்டர்ஸ் கம்மியாகும். ஸோ என்ன ஏதுன்னு பார்ப்போம். அண்ட் மதர்சன் சுமி வந்து பார்த்தீங்கன்னா 2 அக்விசிஷன் பண்ண போகிறாங்க. அதாவது 51% ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிசான் அட்வான்ஸ்டு கோட்டிங்கில் வாங்க போகிறதாகவும் அந்த 49% ஷேர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வேக்யூ ஃபார்மில் வாங்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மதர்சன் சுமிக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். இன்ஆர்கானிக் க்ரோத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிளான் பண்ணுறாங்க. அண்ட் ரெயில்டெல் கார்பரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $145 கோடி ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் கோல்ஃபீல்ட்ஸில் கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கோல் இந்தியாவோட ஒரு சப்சிடியரி நிறுவனம்.
இதையும் கூட வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து பிசிசிஎல் எப்படி லிஸ்ட் பண்ணாங்க, அந்த இன்ஸ்டியூட்டை எப்படி லிஸ்ட் பண்ணாங்க, அந்த மாதிரி இதையும் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அது வந்து லிஸ்டிங் கைட்ஸ் இருந்துச்சுன்னா நான் வந்து ஐபிஓ வீடியோ போடுறேன், அப்படி இல்லைன்னா போட மாட்டேன், அதை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோஹான்ஸ் லைஃப் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று 20% இருந்தது, இன்னைக்கு இன்ட்ராடேல இன்னொரு 20% இருந்தது. எண்ட் ஆஃப் த டேல 15% அளவுக்கு பாசிட்டிவ் அமைஞ்சிருக்கு. காரணம் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வெளியூர் ஆட்டக்காரனை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதாவது உமாங் ஒஹரா அப்படின்றவங்களை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் அண்ட் சிஇஓ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவமான ஒரு நபராக பார்க்கப்படுறாருன்னா, இவர் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சிப்லாவில் வந்து வேலை செஞ்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியை பெருசாக முன்னேற்றிடுவாரோ அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ வரும் நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி பெரிய அளவில் டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் பர்சனலாக என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 10,000 ரூபாய்க்கு மட்டும் இந்த கம்பெனியோட ஷேர்ஸை வாங்க போகிறேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. மேபி இது தப்பான ஒரு என்ட்ரியாக கூட இருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 320 கிட்டத்தட்ட 500 ரூபா ஒரு ஷேர் ப்ரைஸ் ஏறிடுச்சு. ஆனால் இந்த மாதிரி ஒரு லீடர் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் கண்டிப்பாக பெரிய அளவில் க்ரோ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபா அளவுக்கு நான் ரிஸ்க் எடுக்க போகிறேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் கோல் இந்தியாவோட Q4 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 11% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா மின்சார தேவை அதிகமாக இருக்குது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட சேல்ஸ் கண்டிப்பாக அதிகமாக இருக்குது. அண்ட் இவங்களோட ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 6% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் வந்து ஃப்ளாட்டாக தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ₹5.25 பர் ஷேருக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபீனிக்ஸ் மில்ஸோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 50% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இவங்களோட மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 60% இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாலிடான பிஸ்னஸாக பார்க்கப்படுது. அண்ட் இவங்க டிவிடெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ₹2.50 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிப்பான் ஏஎம்சி இருக்கு இல்லையா, அவங்களோட Q4 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 30% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்க டிவிடெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ₹12.50 பர் ஷேருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நிப்டி பீஸ் லிக்விட் பீஸெல்லாம் இருக்குல்ல, அது இவங்களது தான். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சியூபி சிட்டி யூனியன் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் இஷ்யூ அறிவிச்சிருக்காங்க. உங்ககிட்ட 3 ஷேர் இருந்துச்சுன்னா ஒரு ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்க வந்து போனஸாக கொடுப்பாங்க. அண்ட் இவங்களோட Q4 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இவங்களோட அசட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 0.68% நெட் என்பிஏவை மெயின்டைன் பண்ணுறாங்க. மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் அதிகம் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் சாலிடான பிஸ்னஸ் தான். ஸோ பார்த்துக்கலாம். அண்ட் டிவிடெண்டும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ₹2 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயம். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரீமியம் சாக்லேட் ஃபேபெல் அப்படின்ற ஒரு பிராண்ட் இருக்குது. அதனோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 1.5 வருஷத்துக்குள்ளார டபுள் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசிக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் சவுத் இந்தியா பேங்க் மாதிரி இன்னொரு சின்ன பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா தனலட்சுமி பேங்க். அண்ட் இவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் 50% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களோட மார்க்கெட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1000 கோடி தான். மேபி இந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சவுத் இந்தியா பேங்காக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இவங்களோட புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ₹37. இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் வந்து 14% இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து ₹32 இருக்குது. ஸோ புக் வேல்யூவை விட வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. ஸோ தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் இவங்களோட நெட் என்பிஏ கூட வந்து பார்த்தீங்கன்னா 0.51% மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பாசிட்டிவான விஷயம் தான். அடுத்து ஜைடஸ் லைஃப் சயின்ஸ்க்கு லூபின்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான விஷயம் என்னன்னா, இவங்க மிரா பெக்ரான் அப்படின்ற ஒரு பிராண்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓன் பண்ணுறாங்க. இதன் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா லூபின்க்கு 5-10% அளவுக்கு அடுத்த நிதியாண்டில் ப்ராஃபிட் வரும்னு சொல்லிட்டும், அதே மாதிரி ஜைடஸ் லைஃப் சயின்ஸுக்கு 4-8% அளவுக்கு இவங்களோட ப்ராஃபிட்டில் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் எம்எஸ்என் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிரா பெக்ரானுக்கு ஜென்ரிக் வெர்ஷன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி மேலே ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரிக் ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் ட்ரக்கை விட கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிட்ரஸின் இருக்கு இல்லையா, அது சிட்ரஸின் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் எழுதுகிற பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ₹20 இருக்கும். ஆனால் நீங்கள் ஜென்ரிக்கில் போய் வாங்கினீங்கன்னா ₹6 ₹7 கூட உங்களுக்கு கிடைக்கும். சாதாரண ஒரு சளி மாத்திரைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ₹14 வித்தியாசம் வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிபி மாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா ஆம்லோடிபின் 5 mg பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்குவோம். அது நீங்கள் மற்ற பிராண்டில் வாங்கினீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஆனால் மேன்கைண்டில் ஜென்ரிக் வெர்ஷன் ஆம்லோ கைண்ட் வாங்கினீங்கன்னா விலை கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஜென்ரிக் ட்ரக்ஸோட விலை கம்மியாக இருக்கிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் ட்ரக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிட்டிவ் த்ரெட்டை வந்து உருவாக்கும். ஸோ அதன் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜைடஸ் லைஃப் சயின்ஸோட ஷேர்ஸும் லுபினோட ஷேர்ஸும் விழுந்திருக்கு. அண்ட் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு 40 பாயிண்ட் அளவுக்கு நெகட்டிவாக காமிச்சிட்டு இருக்கு. டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது. நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்கு, லாஸஸ் 200 பாயிண்ட் அளவுக்கு நெகட்டிவாக இருக்குது. அண்ட் S&P 500 வந்து பார்த்தீங்கன்னா 35 பாயிண்ட்ஸ் 0.5% அளவுக்கு நெகட்டிவாக இருக்குது. கோல்டு ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா $4,571, அதாவது $4,600 உடச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் க்ரூட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா $104 $104.5 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு.
ஸோ ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு இந்த போஸ்ட்டை போட்டிருக்காரு. ஈரான் வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை தரங்க நீங்கள் கிட்ட கெஞ்சுறாங்கன்ற மாதிரி போட்டிருக்காரு. ஸோ இதுக்கு மேலே அவர் ஏதாவது பாசிட்டிவான அப்டேட் பண்ணாருன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் நான் அப்டேட் பண்ணுறேன். ரொம்ப பாசிட்டிவான விஷயமா தான் நான் ஷார்ட்ஸ் வீடியோவே அதை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோவை உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.